அண்ணே வணக்கண்ணே. அண்ணே உங்க கல்ல பிரியாணி ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேனே, அதானே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமாண்ணே? ஏன் நம்ம கடையில வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அரிசி போட்டு சிக்கன் பிரியாணி செய்வாங்க, மட்டன் பிரியாணி செய்வாங்க, பீஃப் செய்வாங்க ஐயா. சரிங்கண்ணே. நம்ம கடையில வந்து ஃபுல்லாவே வந்து மண் பிரியாணி தான் வந்து ஃபேமஸ். மண் பிரியாணியா? அதனாலதான் நான் என்ன பார்த்தாலே இன்ஸ்டாகிராம் பசங்க எல்லாமே அப்படி இன்ஸ்டாகிராம் என்னுடைய ஃபேன்ஸுங்க எல்லாமே அப்படி பார்த்து சேர்த்துருவாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. என்னுடைய பிரியாணி பார்த்தாலே சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். இந்த மாதிரி இருக்கும். அப்படியா? ஒரு புடி சாப்பிட்டாலே கடைக்கு வரலன்னு சொல்லிட்டு முட்டோம் ஐயா. நாளைக்கும் வருவோம். அந்த மண் பிரியாணி வந்து எப்படி செய்யறேன்னா வந்து ஒரு கிளாஸ் என்சாண்டானே. ஆமா. அதுக்கப்புறமா வந்து மாட்டு சாணம் வந்து ஒரு புடி. மாட்டு சாணம். ஆமா. அதுக்கப்புறமா வந்து மணல் வந்து 2 கை. மணல் 2 கை. சிமெண்ட் வந்து ஒரு 3 கை போட்டுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சரிங்கண்ணா. இது எல்லாமே சேர்த்து கேரட், வெங்காயம், இதுக்கு பதிலா வந்து பச்சை பாம்பு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நல்ல பாம்பு கூடவா? நல்ல பாம்பு, பச்சை பாம்பு, கருவலியம் பாம்பு எல்லாமே வந்து வெட்டி போட்டு கரெக்டான ஒரு பதத்துல எடுத்து ஃபர்ஸ்ட் நாங்க டேஸ்ட் பண்றோம். ஏன்னா மத்தவங்க ஊருக்கு பாதிப்பு ஆக கூடாது இல்ல. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதனால வந்து நாங்க டேஸ்ட் பண்ணி தான் ஐயா அவங்க கொடுப்போம். சரிங்க. ஒரு பிளேட் சாப்பிட்டாலே ஆந்திரால இருந்து, மகாராஷ்டிரால இருந்து, பெங்களூர்ல இருந்து நம்ம கடைக்கு வராத ஆளே கிடையாது. அதான் சொல்றேனே, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் எல்லாமே என்ன பார்த்தாலே சேர்த்துரும். அந்த பிரபா பேரை கேட்டாலே பிரபா அந்த பிரியாணி ட்ரம் மேல சத்தியமா சொல்றேன். நான் 35 வருஷமா வேலை செய்யறேன் அந்த பிரியாணி கடையில. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பிரியாணி செய்யற மாஸ்டர் அவர்தான் பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் நர்சிங் பண்ணிக்கிற நிறைய பேரை என்ன பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்ல என்னன்னு தெரியல, என்ன பார்த்தாலே சேர்த்துறாங்க. யாரும் இன்ஸ்டால வரவே மாட்டாங்க. அப்படியா? எல்லாமே காரணம் என் பிரியாணி கடை தான் ஐயா. அப்படியா? எல்லா பிரியாணி கடைக்காரனும் என்ன பார்த்து போறான். ஓ, டேஸ்ட் அப்ப அந்த மாதிரி இருக்குமா ஐயா? என் கடையை வந்து நேரத்தை வீணடிக்காதீங்க. கஸ்டமர் எல்லாம் வெளியே இருக்காங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? தயவு செய்து உங்களுடைய பேட்டியை வந்து இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். சரிங்க. சாரிண்ணா. சாரிண்ணா. பாய்ண்ணா. இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். பாய்.